மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 26வது வாரம் வெள்ளிக்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 13 16 முடிய. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, எதிர்பார்ப்பு என்பது மனித வாழ்க்கையின் யதார்த்தம். நாம் எந்த அளவிற்கு ஒருவரை நேசிக்கின்றோமோ, எந்த அளவிற்கு நாம் ஒருவருக்கு நம்மிடம் இருக்கிற உடைமைகளை கொடுக்கின்றோமோ, அன்பை பகிர்ந்து கொள்கின்றோமோ, அந்த அளவிற்கு நாமும் அவர்களிடமிருந்து பிரதிபலனை எதிர்பார்க்கின்றோம். இந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போகின்ற பொழுது, நாம் எதிர்பார்த்த அளவிற்கு பிரதிபலன் கிடைக்காத பொழுது, நம் வாழ்க்கையிலே விரக்தியும் வேதனையும் நாம் நம்மிலே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இது இன்றைய நாளிலும் கூட இயேசு தன் விரக்தியை வெளிப்படுத்துவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. இயேசு வாழ்ந்த காலத்திலே, தன்னுடைய பணிக்காலங்களிலே, அந்த பெத்சாயிதா, கப்பர்நகூம் அந்த ஊர்களை சுற்றித்தான் தன்னுடைய பெரும்பான்மையான பணிகளையும் அற்புதங்களையும் அதிசயம் செய்தார். ஆனால் அந்த நகரங்கள், அந்த ஊர்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளாத பொழுது, தன்னை நம்பிக்கை வைக்காத பொழுது தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்துகின்றார். எப்படி? இந்த நகரங்களிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டிலே கடவுளை தண்டனையை பெற்றுக்கொண்ட நகரங்களோடு ஒப்பிட்டு அந்த நகரங்களுக்கு செய்திருந்தால் ஒருவேளை அந்த நகரங்கள் அழிந்திருக்காது. அந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் இறைவனுடைய மீட்பை, இறைவனுடைய ஆசையை பெற்றிருப்பார்கள் என்று இறைவன் இயேசு ஒப்பிட்டு பேசுகின்றார். பல ஏற்பாட்டிலே இயேசு ஒப்பிடுகிற நகரங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, கடவுளை சினத்திற்கு ஆளான நகரங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது தீர், சீதோன், சோதோம், கொமாரா பகுதிகள். தீர் பகுதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆமோஸ் தன்னுடைய புத்தகத்திலே அடிமைகளை நடத்தியதை பற்றி மிகவும் கண்டித்து பேசுகின்றார். அதே போல எரேமியா தன்னுடைய புத்தகத்தில் அவர்கள் செய்த தவறினாலே, பாவத்தினாலே கடவுளுடைய கோபத்திற்கு ஆளானதையும், கடவுளை தண்டனை பெற்றுக்கொண்டதை பற்றியும், அதனால் அந்த நகரம் தண்டிக்கப்பட்டதை குறித்தும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். சீதோன் நகரம் என்பது அவர்கள் சிலை வழிபாட்டிலே ஈடுபட்டு, எசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவர்கள் அனைவருமே அவர்களுடைய அந்த பாவத்தை சுட்டிக்காட்டி உண்மை கடவுளை விட்டு பிரிந்து சென்று பாகாலை, வேற்று தெய்வங்களை, சிலைகளை செய்து வாழ்ந்ததை கண்டித்து அதனால் அந்த நகரத்திற்கு வந்த தண்டனை பற்றி பேசுகின்றார்கள். சோதோம் கொமோராவை பற்றி நமக்கு தெரியும். தொடக்கம் 19 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய பாவங்கள் மிகுந்து இருந்தன. எனவே தீமலையை, கந்தக மலையை பொழிந்து அந்த நகரங்களை அழித்ததாக சொல்லப்படுகின்றது. ஆக இந்த நகரங்கள் கடவுளுடைய ஆசீரை தொடக்கத்தில் பெற்றிருந்தாலும், தன்னுடைய பாவத்தினாலும், தன்னுடைய வாழ்வின் இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான இச்சைகளினாலும், சிலை வழிபாடுகளினாலும் தங்களையே தீட்டுப்படுத்தி இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளான நகரங்கள், மக்கள். இயேசு இந்த நகரங்களை பெத்சாயிதா, கப்பர்நகூமோடு ஒப்பிடுகின்றார். ஏனெனில் இந்த நகரங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, பெத்சாதா நகரிலே இயேசு அப்பங்களை பழுகச் செய்தது லூக்கா 9:10 படிக்கின்றோம். பேதுருடைய மாமியாரை குணமாக்கியது, 38 ஆண்டுகள் வேதனை வாடிய மகனுக்கு சுகம் கொடுத்தது. இப்படி ஆண்டவர் பல அற்புதங்களை செய்தார். பெத்சாயிதாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் மாலை நேரங்களிலே இயேசு வந்திருப்பதை கேள்விப்பட்ட அவரை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் நோய்களிலிருந்தும் பேய்களிலிருந்தும் விடுதலை கொடுத்ததாக நாம் படிக்கின்றோம். இன்னும் மேலாக இயேசுடைய சீடர்களின் முதல் 4 சீடர்கள் அழைக்கப்பட்டது பெத்சாயிதா என்கிற ஊரிலிருந்து. இப்படி இயேசுனுடைய அற்புதங்களை கண்டு, அதிசயங்களையும் கண்டு, ஆண்டவருடைய மேலான காரியங்களையும் கண்டும் அந்த நகரம் மனம் மாறவில்லை. அதே போல கப்பர்நகூமை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கப்பர்நகூமிலே 100 தலைவனுடைய ஊழியனுக்கு சுகம் கொடுத்தது, 12 ஆண்டுகள் வேதனையா வாடிய பெண்ணுக்கு சுகம் கொடுத்தது, யாருடைய மகளை உயிர் பெற்றச் செய்தது, மேலும் பேய்பிடித்த மகனுக்கு சுகம் கொடுத்தது, முடக்குவாத முற்றவனை எழுந்து நடக்கச் செய்தது. இப்படி கப்பர்நகூமும் அதை சூழ்ந்து இருந்த பகுதிகளிலும் இயேசு பல அற்புதங்களை செய்தார்.
அதிசயங்களை செய்தார். தன்னுடைய இந்த அற்புதங்கள் செயல் வழியாக தானே மெசியா என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். லூக்கா புத்தகம் 7 படிக்கின்ற பொழுது, நீதான் மெசியாவா, வேறொரு எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி யோவான் சீடர்களை யோவான் அனுப்புகின்ற பொழுது இயேசு சொன்னது என்ன? நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் யோவானிடம் அறிவியுங்கள். செவிடர்கள் கேட்கின்றார்கள், குருடர்கள் பார்க்கின்றார்கள், முடவர்கள் நடக்கின்றார்கள், இறந்தவர்கள் உயிர்த்தெழச் செய்யப்படுகிறது, பேய்கள் ஓட்டப்படுகின்றன சொல்லி இது மெசியாவினுடைய காலத்தில் நடக்கும் நிகழ்வுகள். ஆக இந்த அற்புதங்களை இயேசு இந்த பெத்சாயிதா கப்பர்நகூம் ஊரிலே செய்தும் அந்த மக்கள் அதை பார்த்து வியந்தார்களே ஒழிய இயேசுவை இறைமகனாக மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் ஒருவன் விரக்தியிலே இவ்வளவு செய்தும் இந்த அளவிற்கு தன்னுடைய இறை வல்லமை வெளிப்படுத்தியும் இந்த மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி இயேசு விரக்தியிலே அந்த நகரங்களை பழைய ஏற்பாட்டு நகரங்களோடு ஒப்பிட்டு அந்த நகரங்களுக்கு நடந்ததே இதற்கும் நடக்கும் என்று சொல்லி இயேசு சாடுவதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, இந்த நற்செய்தியை இனி நம்முடைய வாழ்விலே சிறிது அலசி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலும் கூட இறைவன் நம் வாழ்வில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அளப்பரிய செயல்கள் எந்த அளவிற்கு நினைத்து நன்றியுள்ள மக்களாக இருக்கின்றோம். யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம் மிகுந்த ஒப்பற்ற வாழ்வு நமக்கு கிடைத்திருக்கின்றது. கடவுள் நம்மை தேடி வருகின்ற வாழ்வு, கல்வாரி வழியிலே ஆண்டவரை துய்த்து அனுபவிக்கின்ற ஆசீர்வாதம் மிகுந்த வாழ்வு. எந்த அளவிற்கு நாம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவித்தவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய அற்புதமான கொடைகளை மன்னிப்பை பெறுவதற்கு இறைவன் கொடுத்த ஒப்புயர்வற்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு கொடை பாவ சங்கீதனம். இந்த அருட்சாதனத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அந்த வாய்ப்புகளை நாம் தவற விடுகின்ற பொழுது, இறைவன் நம்மை தேடி வருகிற நேரங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் அவரை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது, யோவான் 1 படிக்கின்ற பொழுது, தமக்குரியவரும் தேடி வந்தார், அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல அருட்சாதனத்தின் வழியாக கடவுளுடைய ஆசி நம்மை கடந்து வருவதை நாம் உணர்ந்தும் அதை அனுபவிக்காத பொழுது, இறைவன் கொடுக்கின்ற வாய்ப்புகளையும் தருணங்களையும் தக்க முறையில் பயன்படுத்தாத பொழுது அது நம்மிடம் இருந்து எடுத்து எறியப்படும். மத்தேயு 21:43 படிக்கின்ற பொழுது, இறைவனுடைய அரசாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது இறைவன் சொல்லுகின்றார், உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அது ஏற்ற முறையில் செயல்படும், வேறொருவரிடம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இதைதான் யோவான் தன்னுடைய திருவழிபாடு புத்தகத்தில் சொல்லுகின்ற பொழுது 2:5 சொல்லுவார், நீ மனம் மாற தவறினால் நான் உடன் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன் என்று சொல்லுவார். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இன்றைய நாளிலே இந்த பெத்சாயிதா கப்பர்நகூம் ஊர்களை பற்றி நகரங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் கூட இறைவன் கொடுத்த தருணங்களை, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, இறைவன் கொடுத்த நன்மைகளை எந்த அளவிற்கு நாம் துய்த்து அனுபவித்து அவரை தேடி அவர் நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களாக இருக்கின்றோம். தவறுவிட்ட தருணங்களுக்காக மனம் மாறுவோம், மீண்டும் ஆண்டவரை தேடி வருவோம். எரேமியா புத்தகத்தில் சொல்லுகின்ற பொழுது, நீ இடம் திரும்பி வந்தால் மீண்டும் உன்னை பழைய நிலைக்கு முந்தைய நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்லுவார். இப்படி லூக்கா புத்தகம் 15 ஊதாரிமையின் தன் நிலை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது, தந்தையை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது அவன் இழந்த மகனுக்குரிய ஆசீரை பெற்றுக் கொண்டதை போல நாமும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஆசீரை பெற்றுக் கொள்வோம், அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக, உங்கள் வாழ்வுக்கு தேவையான கொடைகளையும் வளங்களையும் உங்கள் மீது நிறைவாய் பொழிவாராக. இறை நிலையை உணர்ந்து கொண்டு நாம் ஆண்டோடைய கரங்களில் தவழ்கின்ற பிள்ளைகளாய் நம்மை மாற்றி நம்மை மேன்மையடைய செய்தருள்வாராக. ஆண்டவர் பெயரால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே, எந்தன் பாவம் போக்க பசி போக்க தன்னை உணவாய்